மணிவேல் அவளை கோபமாக திட்டினார். போய் இவங்கிட்டலாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. இதுக்கு தான் நான் இவனோட சாப்பிடவே வரலன்னு சொன்னேன் என்று சொன்னபடி எழுந்தவள் தரையில் காலை உதைத்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். அதை பார்த்த மணிவேல் ஒரு பெருமூச்சுடன் ஹரிஷிடம் திரும்பினார். கிருபா எப்போவுமே கொஞ்சம் பிடிவாதக்காரி தான். அதுவும் உன் விஷயத்தில் ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறான்னு எனக்கே புரியல. அவள் பேசுறதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று அவர் சொல்ல, ஆமாம் ஹரிஷ், அவள் இப்போ நடந்துக்கிட்ட விதத்தை வச்சு நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. உண்மையிலேயே அவள் ரொம்ப அன்பானவ தான். கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்கிட்டானா எல்லாம் சரியாயிடும். யமுனாவும் அதை ஆமோதிக்கும் விதமாக கூறினாள். எனக்கு புரியுதுங்க ஆண்டி, நீங்கள் பேச்சுக்காக சொன்னாலும் நான் உண்மையிலேயே அவளை என் தங்கச்சியாக தான் நினைக்கிறேன். ஒரு சிரிப்புடன் ஹரிஷ் சொல்ல அவர்கள் இருவர் முகத்திலும் நிம்மதி தோன்றியது. அப்போது திடீரென மணிவேல், யமுனா, இன்னைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தா ஷோபாவுக்கும் ஹரிஷுக்கும் அந்த மெடிடேஷன் டெக்னிக்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லிக்கூட. ஆண்டி, நீங்கள் மெடிடேஷனில் எக்ஸ்பர்ட்டா? பதிலுக்கு ஹரிஷ் உற்சாகத்துடன் கேட்டான். மெடிடேஷன் ஒருவரின் ஆற்றலை வளர்க்க உதவும் என்று ஹரிஷுக்கு தெரியும். ஆனால் அவனால் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹரிஷ், உனக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் உன்னோட ஆண்டி உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் மெடிடேஷன் டீச்சர். மணிவேல் மனைவியை பற்றி பெருமையாக சொல்ல அதை கேட்டு யமுனாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. உண்மையிலேயே மெடிடேஷனில் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது. காலங்காலமாக அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டுட்டு வருது. அதில் நிறைய டெக்னிக்ஸ் தொலைஞ்சு போயிட்டதா சொல்கிறாங்க. ஒரு சில டெக்னிக்ஸை இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் இப்போவும் ஃபாலோ பண்ணுறாங்க. தனக்கு பிடித்த விஷயம் என்பதால் யமுனா ஆர்வத்துடன் பேசினாள். இப்போல்லாம் மக்கள் புகழையும் பணத்தையும் தான் தேடுறாங்க. பெரிய பெரிய ஆளுங்க கூட ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் மாறுறதுல தான் கவனம் செலுத்துகிறாங்க. அதனால தான் இப்போ எல்லாரும் ஹெர்பல் மெடிசனையும் சண்டை பயிற்சிகள்லையும் மட்டும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க உடம்பு மனசும் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது மூலமாக அவங்களால எவ்வளோ பவர்ஃபுல்லாக தங்களை உருவாக்கிக்க முடியுங்கிற உண்மையை உணரலாம். ஒரு பெருமூச்சுடன் சொன்ன யமுனா, அந்த மாதிரி டெக்னிக்ஸ் தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதனால் இன்னும் நிறைய டெக்னிக்ஸை வெளியில் தெரியாமலேயே அழிஞ்சு போயிடும்னு நான் பயப்படுறேன். அதனால் நீங்கள் 2 பேரும் என்கிட்ட இருந்து கற்றுக்கிற மெடிடேஷன் டெக்னிக்ஸை எப்போவும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களோட ஆற்றலை வளர்த்துக்கிறதுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நேரம் வரும்போது நீங்கள் இதை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். இந்த தியான மாதிரியான கலைகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை என்று அவள் அழுத்தமான குரலில் கூற, ஹரிஷ் மற்றும் ஷோபா இருவரும் ஒரே நேரத்தில் சரி என்று கூறினார்கள். யமுனா தன் மனதில் இருந்ததை வெளிப்படையாக கூறியதால் ஹரிஷுக்கு அவளின் மீதான மரியாதை அதிகரித்தது. அப்போதுதான் அவன் ஒன்றை உணர்ந்தான். ரேடியன்ஸில் நிறைய உறுப்பினர்கள் இருந்தாலும் மற்ற அமைப்புகளில் இருப்பவர்கள் அடைந்திருக்கும் வலிமையை ஒப்பிடும்போது இன்னும் அவர்கள் போக வேண்டிய தூரம் கூடுதலாக இருக்கிறது. ஒருவேளை யமுனா கூறுவது உண்மையாக இருந்தால் இந்த தியான நுட்பங்கள் சிலவற்றை ரேடியன்ஸின் மெம்பர்கள் கற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களின் சக்தியை அதிவேகமாக உயர்த்த முடியும் என்று தோன்றியது. சரி, இப்போதைக்கு நீங்கள் 2 பேரும் போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க, அப்புறமா நான் சொல்லித்தரேன் என யமுனா கூற ஹரிஷும் ஷோபாவும் தலையசைத்தனர். அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு புனித்துடன் அவனுடைய வீட்டிற்கு கிளம்பிச் சென்றான் ஹரிஷ். அவர்கள் காரில் இருந்து இறங்கியவுடன் புனித் குடும்பத்தில் வேலை செய்பவர்கள் அனைவரும் அவர்களை மரியாதையுடன் வரவேற்றனர். அந்த வீட்டின் ஹாலுக்குள் நுழைந்ததும் ஹரிஷின் கண்கள் என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்களா? உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என கைகளை கூப்பியபடி சொன்னான் ஹரிஷ். ஆமாம் தம்பி,
நான் தான் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னேன், முதல்ல உட்காருங்க என்று தனக்கு முன்னால் இருந்த சோஃபாவை காட்டியவர் மனதிற்குள் ஒரு பெரு மூச்சு விட்டார். அவர்களின் வீட்டிற்கு புதிதாக வரும் யாராக இருந்தாலும் அங்கே இருக்கும் ஆடம்பர பொருட்களை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவார்கள். திரும்ப திரும்ப அவரிடம் அதை பற்றி பாராட்டி பேசுவார்கள். ஆனால் ஹரிஷ் மட்டும் அப்படி எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தான். இந்த பையன் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் சாதாரணமாக இருக்கான், உண்மையிலேயே இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன் தான் மனதிற்குள் நினைத்து கொண்டவர் காஃபி கொண்டு வாங்க என்று உள்ளே பார்த்து உத்தரவிட்டார். உடனே 2 வேலையாட்கள் வந்து வெள்ளி டம்ளரில் காஃபியை வைத்து விட்டு போனார்கள். வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கே வெளியில் டம்ளரா? அப்படின்னா இவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவாங்க போல. மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்ட ஹரிஷ் நிதானமாக அந்த காஃபியை எடுத்து குடித்தான். நிஜமாகவே அது அவன் இதுவரை குடித்த காஃபிகளிலேயே ரொம்ப டேஸ்டாக இருந்தது. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு என்று ஹரிஷ் அதை வெளிப்படையாக பாராட்டவும் செய்தான். மனசில் பட்டதை கூச்சப்படாமல் சொல்கிறது நல்ல பழக்கம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அப்புறம் நான் உங்களை வர சொன்னதுக்கு காரணம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பையன் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதத்துக்கு மன்னிப்பு கேட்க தான். அவன் உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி பேசினதாக கேள்விப்பட்டேன். அவன் சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சிவபாலன் உண்மையிலேயே ஒரு பெரிய மனிதராக நடந்து கொண்டார். பரவாயில்ல சார், இதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அது ரொம்ப சின்ன விஷயந்தான். நாங்கள் 2 பேருமே ஆல்ரெடி அதை பேசி முடிச்சுக்கிட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்னா பார்த்துக்கோங்களேன் என ஹரிஷ் மெதுவாக சிரித்தபடி சொல்ல, நாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நீ என்னை எப்படி மிரட்டி இங்கேருந்து கூட்டிகிட்டு போனங்கிறது மறந்துருச்சா? அப்புறம் எப்படி நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருப்பேன்? புனித் அவனுடைய காதில் முணுமுணுக்க, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா என்று அடிக்குரலில் மிரட்டினான் ஹரிஷ். அவர்கள் இருவரும் நெருக்கமாக பேசிக்கொள்வதை பார்த்து சிவபாலன் திருப்தியாக உணர்ந்தார். தான் அவனை கட்டாயப்படுத்தி அனுப்பியதால் புனித் இன்னும் அதே வெறுப்புடன் தான் இருக்கிறானோ என்று அவர் கவலைப்பட்டு கொண்டிருந்தார். இப்போது அப்படி இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அவருக்கு நிம்மதியாக இருந்தது. அதற்கு மேல் சிவபாலனுக்கு என்ன பேசுவதென்று தெரியாததால் சடனாக அந்த இடமே அமைதி சூழ்ந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் என் பையன் உங்கள் கூட தான் இருக்கான், உங்களுக்கு வீணா எந்த தொந்தரவும் தரலையே? அவர் தயக்கத்துடன் மீண்டும் கேட்க, பா ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க என பல்லை கடித்தான் புனித். அதற்குள் ஹரிஷ், என் கூட போக சொல்லி நீங்கள் தான் புனித் அனுப்பி வச்சதாக கேள்விப்பட்டேன். ஃப்ராங்காக சொல்லணுன்னா புனித் எனக்கு ஒரு நல்ல துணையாக இருக்கான், அவன் எனக்கு நிறைய ஹெல்ப் கூட பண்ணான் என்று முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் அவன் சொல்ல, புனித் அவன் அப்பாவை பெருமையுடன் பார்த்தான். என் மகன் உங்ககிட்ட ஒரு வாக்கு கொடுத்தா அதை கண்டிப்பாக மதிக்கணும். சிவபாலன் உறுதியான குரலில் கூற, பரவாயில்ல சார், எனக்கும் கிட்டத்தட்ட உங்கள் பையன் வயசு தான் இருக்கும், நீங்கள் வா போன்னு சாதாரணமாகவே பேசுங்க என்றான் ஹரிஷ். சரி தம்பி என்றவர் அடுத்து பேசுவதற்கு முன்பாக கொஞ்சம் தயங்கினார். அவர் இன்று ஹரிஷை வர சொன்னதற்கு வேறொரு காரணமும் இருந்தது. புனித் அங்கு நடந்த எதையும் சொல்லாவிட்டாலும் ஒரே நாளில் ஹரிஷை பற்றிய மொத்த ஜாதகத்தையும் எடுக்க முடிந்த அவரால் தன் மகனை அலட்சியமாக விட மனதில்லை. அதனால் அவன் ஹரிஷுடன் என்ன செய்கிறான் என்பதை முடிந்தவரை கண்காணித்து கொண்டுதான் இருந்தார். ஹரிஷால் அக்ஷராவின் கல்யாணம் நிறுத்தப்பட்டதையும் அதன் பிறகு ரேடியன்ஸ் என்ற புதிய அமைப்பால் செழியன் ஃபேமிலி கொல்லப்பட்டதையும் அறிந்த அவருக்கு ஏதோ ஒன்று வித்தியாசமாக தோன்றியது. ஆனால் ஹரிஷ் தான் ரேடியன்ஸின் தலைவன் என்பது வரை துல்லியமாக அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இருந்தாலும் ஹரிஷுக்கும் ரேடியன்ஸ் அமைப்பிற்கும் ஏதோ ஒரு சொந்தம் உள்ளது என்பதை மட்டும் அவர் யூகித்திருந்தார். அதை பற்றி எப்படி கேட்பதென்று தெரியாமல் யோசித்தவர், அப்புறம் ஹரிஷ் தம்பி, நீயும் என்னை மாமானே கூப்பிடலாம். மணிவேல் நானும் ரொம்ப நாள் நண்பர்கள். அவன் உன்னை தன்னோட பிள்ளையாக நினைக்கிறதா தான் சொன்னான். அப்படி பார்த்தா நான் உனக்கு மாமா முறையாகும். சிவபாலன் அன்புடன் சொல்ல, நீங்கள் இவ்வளோ அன்பாக சொல்லும்போது எப்படி என்னால் மறுக்க முடியும்? சரிங்க மாமா, நான் இனிமேல் உங்களை அப்படியே கூப்பிட்றேன் என்று பதில் சொன்னான் ஹரிஷ். அவர்கள் இருவரும் சகஜமாக பேசிக்கொண்டாலும் அந்த குடும்பத்தில் இருந்த மற்றவர்கள் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். சிவபாலன் இதுவரை வெளியாட்கள் யாருக்கும் இந்த அளவுக்கு உரிமை கொடுத்ததில்லை. ஆனால் ஊருக்கு புதிதாக வந்திருக்கும் இந்த பையனை தன்னை மாமா என்று அழைக்கும் அனுமதியை அவராக கொடுக்கிறார். இப்படி ஒரு காட்சியை அவர்கள் முதல் முறையாக பார்க்கிறார்கள். இந்த பையன்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் என்று அவர்கள் ஆச்சரியத்துடன் ஹரிஷை பார்க்க, அப்போது கொஞ்சம் குரலை தாழ்த்தி கொண்ட சிவபாலன், அப்புறம் நான் உன்னை இங்கே வர சொன்ன உண்மையான காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் உனக்கும் ரேடியன்ஸ் அமைப்புக்கும் தீவிரமான ஒரு தொடர்பு இருக்கிறதா எனக்கு தோணுது. ஒருவேளை அந்த ஹெட்டுக்கு நீ ரொம்ப நெருக்கமான ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் ரேடியன்ஸ் அமைப்பு உன்னை ரொம்ப நெருக்கமாக வச்சுருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரேடியன்ஸ் அமைப்பு ரேடியன்ஸ் அமைப்பு
அப்படி இருந்தால் அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அந்த அமைப்பை பற்றி நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் ரொம்ப நல்லதாக தான் இருக்குது. என் பையனும் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எதிர்காலத்தில் எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ்னு மொத்தத்தையும் பார்த்துக்க போகிறது அவன்தான். உன் கூட இருக்கிறது மூலமாக அவன் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும்னு நம்புகிறேன். அவர் மூச்சு விடாமல் பேசி முடிக்க ஹரிஷ் ஒரு திகைப்புடன் அவரை பார்த்தான். இப்போது அவனுக்கு என்ன ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை. அவர் சொல்வதை அடியோடு மறுக்க முடியாது என்பதை உணர்ந்தவன், எனக்கும் ரேடியன்ஸ் அமைப்புக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிறதா நீங்கள் கண்டுபிடிச்சது ஓகே தான். பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அங்கே நான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஆளெல்லாம் இல்லை என்று ஒரு வழியாக பூசி மொழிகி சமாளித்தான். அது பரவாயில்ல தம்பி, நான் என்ன கேட்க நினச்சேன்னா, உங்களால் முடிஞ்சால் ரேடியன்ஸோட ஹெட்டையும் அங்கே முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஆளுங்களையும் இங்கே விருந்துக்கு கூட்டிகிட்டு வர முடியுமா? நம்ம வீட்டில் கவனிப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவர் அவசரமாக கூற, அவ்வளோதானே, கவலைப்படாதீங்க மாமா, நான் கூடி சீக்கிரம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் என ஒரு வினோதமான சிரிப்புடன் கூறினான் ஹரிஷ். அவனுடைய ஆழ் மனதில் சிவபாலன் குடும்பத்து ஆதரவெல்லாம் தனக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்று நினைத்திருந்தான். ஆனால் இன்று அவராக முன்வந்து ரேடியன்ஸ் பற்றி பேசிய விதத்தில் அவருக்கு ரேடியன்ஸுடன் இணைந்து கொள்ளும் ஆர்வம் இருப்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான். ஒரு வகையில் இதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். இதுபோன்ற ஆட்களின் ஆதரவுதான் அவனுக்கு தேவைப்பட்டது. ரொம்ப சந்தோஷம் தம்பி, பதிலுக்கு சிவபாலனும் மகிழ்ச்சியாக கூறினார். உண்மையில் ரேடியன்ஸ் அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆட்களுக்கு இடையில் பிரபலம் அடைந்து கொண்டிருந்தது. அதிலும் குறிப்பாக அந்த ரேடியன்ஸ் ஹெட்டின் ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கும் திறமை மற்றும் ஈடு இணையற்ற வலிமை சிவபாலனை ரொம்பவே கவர்ந்தது. அதுபோன்ற சக்தி வாய்ந்த ஒரு நபரால் வழிநடத்தப்படும் அமைப்புடன் தான் ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் எதிர்காலத்தில் அது அவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதினார். ஆக மொத்தத்தில் ஹரிஷின் முகமுடி உருவமான கௌஷிக் ராம்குமார் மீது எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு விதமான ஈர்ப்பு உருவாகத் தொடங்கியிருந்தது. அதன் பிறகு ஹரிஷும் சிவபாலனும் நெருக்கமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த புனித்திற்கோ, இந்த ஹரிஷ் நம்மளை டார்ச்சர் பண்ணதை பற்றி பேசி திட்டுறதுக்கு தான் கூப்பிட்டாருன்னு நினச்சா, இவர் என்னமோ அவன் கூட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் விட்டா மணிவேல் அங்கிள் மாதிரி இவரும் அவனை தத்து பயணம் எடுத்துக்குவார் போல. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. இவங்கிட்ட அப்படி என்னதான் இருக்கு என்று மனதிற்குள் புகைச்சலாக இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் தானும் ஹரிஷிடம் இப்படித்தான் நடந்து கொண்டோம் என்பதை அவன் மறந்து விட்டான். அவனையும் மீறி ஹரிஷிடம் இப்போது அவன் இயல்பாக பழகி கொண்டிருந்தான். கொண்டிருந்த புனித்திற்கோ, இந்த ஹரிஷ் நம்மளை டார்ச்சர் பண்ணதை பற்றி பேசி திட்டுறதுக்கு தான் கூப்பிட்டாருன்னு நினச்சா, இவர் என்னமோ அவன் கூட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் விட்டா மணிவேல் அங்கிள் மாதிரி இவரும் அவனை தத்து பயணம் எடுத்துக்குவார் போல. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. இவங்கிட்ட அப்படி என்னதான் இருக்கு என்று மனதிற்குள் புகைச்சலாக இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் தானும் ஹரிஷிடம் இப்படித்தான் நடந்து கொண்டோம் என்பதை அவன் மறந்து விட்டான். அவனையும் மீறி ஹரிஷிடம் இப்போது அவன் இயல்பாக பழகி கொண்டிருந்தான். அவர்களை பார்க்கும் மற்றவர்கள் கண்களுக்கு அது தெரிந்தாலும் ஷோபா விஷயத்தில் இன்னும் ஹரிஷின் மீது சந்தேகமாக இருக்கும் புனித் அதை உணரவே இல்லை. இதற்கிடையில் மணிவேலின் வீட்டில் அவரும் யமுனாவும் எதையோ பற்றி தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். நம்ம ஆளுங்களில் 30 பேர் அடிபட்டு கிடக்குறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு வேற சரியா தெரியல. நம்ம ஆளுங்களையே அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். மணிவேலின் குரலில் கோபம் நிறைந்திருந்தது. நம்மளோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி எதிர்த்து சண்டை போட்டா என்ன? யமுனா கேட்க, அப்படி தான் செய்யணும்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் அந்த எஸ்டேட் நம்ம குடும்பத்தோட முக்கியமான சொத்து. இப்படியே போச்சுன்னா இதை சமாளிக்க நான் தனிப்பட்ட முறையில் ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். அதை தவிர வேறு வழி இல்லை என ஆவேசமாக மணிவேல் கூறினார். இல்லைங்க, அது ரொம்பவே ஆபத்தானது. நம்ம எஸ்டேட் இருக்கிற ஏரியா மொத்தத்தையும் ஏதோ சில மோசமான ஆளுங்க கண்ட்ரோல் எடுத்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அங்கே அவங்க நிறைய அடியாளுங்களை வேற கூச்சி வச்சுருக்காங்க. அதுலேயும் அந்த கேங்குக்கு தலைமை தாங்குகிற 7 பேர் சண்டை பயிற்சியில் 5 லெவலை கடந்தவங்களாம். ஸோ என்னதான் நீங்கள் இந்த விஷயத்தில் டேலண்டான ஆளாக இருந்தாலும் அவ்வளோ பேரையும் நிச்சயம் உங்களால் சமாளிக்க முடியாது. ஆமாம், இதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் தான் தேடி ஆகணும். கணவரின் யோசனையை நிராகரித்த யமுனா தீவிரமான தொனியில் கூறினாள். அதை கேட்டதும் மணிவேல் ஒரு பெரும் மூச்சு விட்டார். அவள் கூறுவதில் இருந்த உண்மை புரிந்தாலும் அவருடைய கோபம் கொஞ்சம் கூட குறையவில்லை. அந்த ஊரிலிருந்து கொஞ்சம் தள்ளியிருந்த ஒரு மலைப்பகுதியில் மணிவேலின் குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு எஸ்டேட் இருந்தது. அங்கு சில மூலிகைகளை பயிரிட்டு இருந்த அவர் பல விவசாய பொருட்களையும் விளைவித்து வந்தார். அங்கிருந்து மெயின் ரோடிற்கு வருவதற்கு அவர்கள் தோட்டத்தை ஒட்டி ஒரு பாதை போனது. இப்போது அதை ஒரு கும்பல் வந்து ஆக்கிரமித்து கொண்டு
அங்கிருக்கும் எஸ்டேட்காரர்களுக்கு அதில் நடக்க உரிமை இல்லை என்று கூறுவதுடன் எதிர்ப்பவர்களை அடிக்கவும் செய்தனர். அவர்கள் சொல்வது போல அந்த பாதையை விட்டுக் கொடுக்கும் நிலை வந்தால் அவர்கள் ஏறக்குறைய 4-5 கிலோமீட்டர்கள் சுற்றி வரும் நிலை ஏற்படும். அதை பற்றி தான் அவர்கள் இருவரும் கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். மேலும் பாதையை சொந்தம் கொண்டாடுவதுடன் நிறுத்தி கொள்ளாமல் அவ்வப்போது எஸ்டேட்டிற்குள் நுழைந்து அங்கிருக்கும் பொருட்களை கொள்ளையடித்தும் சென்றனர். இதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரம் யோசித்த பிறகு யமுனாவிற்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. நாம டாப் 10 ஆர்கனைசேஷன் கிட்ட உதவி கேட்டா என்ன? சடனாக யமுனா சொன்னதை கேட்டதும் மணிவேல் திகைத்து போனார். அவர் உடனடியாக தலையை ஆட்டி அதை மறுத்தார். உனக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு அவசர சிச்சுவேஷனில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். யூனியன் மட்டும் இப்போ அவங்களோட சேராமல் தனியாக இயங்குறதாகவும் மற்ற 9 அமைப்புகளோட தலைவர்கள் இப்போ சென்னையில் கூடி தீவிர ஆலோசனையில் இருக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டாங்க. இந்த நிலைமையில் நாம் அவங்கள ஹெல்ப் கேட்குறது சரியாக வராது. அப்படியே நாம் கேட்டாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன விஷயத்தை டீல் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரியல. மணிவேல் நம்பிக்கையின்றி பேசினார். டாப் 10 ஆர்கனைசேஷனே ஒரு பெரிய பிரச்சனையில் மூழ்கி இருக்கும்போது மணிவேல் மாதிரியான தனிப்பட்ட ஆட்களுக்கு எதற்காக அவர்கள் உதவி செய்ய போகிறார்கள்? அப்படின்னா ரேடியன்ஸ் சமீபத்தில் அவங்க புகழ் ரொம்ப பரவிட்டு வருது. அவங்களும் நீதியை நிலநாட்டுறதான் தங்களோட குறிக்கோள்னு சொல்லியிருக்காங்க. நாம ஏன் அவங்ககிட்ட கேள்வி கேட்கக்கூடாது? யமுனா தன் யோசனையை கைவிட மனமில்லாமல் மீண்டும் கேட்டாள். நீ சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டு தான். நானும் இப்போ ரேடியன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறேன். டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த முக்கியமான தலைவர் கூட ரேடியன்ஸோட ஹெட்டு தோக்கடிச்சிட்டதா சொன்னாங்க. இப்போ பிரச்சனை அது இல்லை. நமக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கணுன்னா முதல்ல அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியணும்ல. அவங்க எங்கே இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மும்பையில் இருந்ததா சொன்னாங்க. மற்றபடி அவங்களோட இடம் எது, எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. மணிவேல் அதில் உள்ள சிக்கலை விளக்கினார். ரேடியன்ஸை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட கூட்டு சேர சொல்லி இன்னும் சில ஃபேமிலிஸை கூப்பிடலாம். அப்புறம் அந்த பாதை நமக்கு மட்டும் யூஸ் ஆக போகிறதில்ல. கணபதி சாரோட பர்த்டேக்கு போகும்போது இதை பற்றி பேசலாம். ஏன்னா அவங்களுக்கும் தானே அங்கே எஸ்டேட் இருக்குது. அங்கேயும் தான் கொள்ளைக்காரங்க நுழைஞ்சு பிரச்சனை பண்ணுறதா சொன்னாங்க. யமுனா புத்திசாலித்தனமாக கூறினாள். இந்த முறை மணிவேல் சம்மதத்திற்கு அறிகுறியாக லேசாக தலையசைத்தார். வேற எதுவும் பேசவில்லை. அதே நேரத்தில் சென்னையில் இருந்த ஹரிஷுக்கு சொந்தமான ஃப்ளாட்டில் தன் ரூமில் படுத்திருந்த சந்தனா சோகமாக கூரையை பார்த்து கொண்டிருந்தாள். ஜீவா திரும்ப வந்து விட்டதால் திவ்யா அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டாள். அதற்கு மேல் தியான மீடியாவில் தனியாக இருக்க சங்கடப்பட்ட அவள் ஹரிஷிடம் சொல்லாமலேயே வீட்டிற்கு திரும்பி வந்திருந்தாள். அப்போது திடீரென காலிங் பெல் அடிக்க ஹரிஷ் தான் வந்து விட்டதாக நினைத்து சந்தனா உற்சாகமடைந்தாள். அதே சந்தோஷத்துடன் அவள் வேகமாக ஓடிப்போய் பார்க்க அங்கே அக்ஷரா நின்று கொண்டு இருந்தாள். ஹாய் சந்தனா, ஹரிஷ் கால் பண்ணியிருந்தாரு. அவர் ஏதோ முக்கியமான வேலையில் பிஸியாக இருக்காராம். நீ இங்கே தனியாக போர் அடிச்சு போயிருப்ப, அதனால் அவர் வர வரைக்கும் கொஞ்ச நாள் உன் கூட இருக்க சொன்னார். அக்ஷரா விளக்க, தான் சொல்லாவிட்டாலும் ஹரிஷின் கவனம் தன் மீது இருப்பதை உணர்ந்து சந்தனா உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டாள். அப்படியா, சரி உள்ளவா அக்ஷரா என்று அக்ஷராவை உள்ளே அழைத்தவள், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் என் மேலே ஒரு கண்ணு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹரி. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக திரும்பி வந்துரு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். மற்றொரு பக்கம் மணிவேலின் வீட்டில் எல்லோரும் கணபதியின் பிறந்த நாளுக்கு செல்வதற்காக கிளம்பி கொண்டு இருக்க, கணபதி சாரோட பூர்வீகம் இந்த ஊர் தானா என்று ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான் ஹரிஷ். ஆமாம், இங்கே பக்கத்தில் தான். அதனால தான் நாங்கள் எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். இடையில அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அவங்களுக்கு சொந்தமான ஏதோ ஒரு ரகசியமான இடத்துல கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அங்கே அவரை பார்க்குறதுக்கு யாரையுமே அலோவ் பண்ணல. ஒன்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ கணபதி சாருக்கு சரியாயிட்டதுனால திரும்பவும் அவங்களோட பங்களாவுக்கு வந்திருக்காங்க. இப்போ பார்ட்டி கூட அங்கே தான் நடக்க போகுது என்று மணிவேல் விளக்க ஹரிஷுக்கு விஷயம் புரிந்தது. அப்படின்னா அந்த சீக்ரெட் பிளேஸ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி தான் அன்னைக்கு என்ன கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போனாங்களா என்று நினைத்தவன் மணிவேல் குடும்பத்துடன் சேர்ந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பினான். அங்கே கணபதியுடைய பிறந்தநாள் ரொம்ப கிராண்டாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்க அவருக்கான பரிசு பொருட்கள் மலை போல குவிந்து கிடந்தது. முதலில் சிவபாலனும் புனித்தும் அந்த பார்ட்டி நடக்கும் மாளிகைக்குள் நுழைய, அடுத்ததாக மணிவேலின் மொத்த குடும்பமும் உள்ளே சென்றது. அந்த குடும்பத்தின் இளைய பேரன் ஒருவன் அவர்களை பார்த்ததும் சந்தோஷமாக வரவேற்றான். உங்கள் எல்லாருக்கும் நான் தனியாக இடம் ரிசர்வ் பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கே வந்து உட்காருங்க என்று சொன்னவன் கணபதி குடும்பத்தின் வாரிசுகளில் ஒருவன். அவன் அங்கிருக்கும் பிஸ்னஸ்களை கவனித்துக் கொள்வதால் அன்றைக்கு ஹரிஷ் அவர்கள் ரகசிய இடத்திற்கு சென்ற போது அவன் பார்க்கவில்லை. அதனால் எல்லோரையும் இயல்பாக வரவேற்றவன் ஒரு பெரிய டேபிளை சுற்றி அவர்களை அமர வைத்து விட்டு சென்றான். கணபதி சாரோட பர்த்டேனால சிவபாலன் அப்புறம் மணிவேல் 2 பேருமே அவங்களோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க.
என்றவர்கள் அப்போதுதான் ஷோபாவிற்கு அருகில் உட்கார்ந்திருந்த ஹரிஷை கவனித்தார்கள். அது யாரு, புதுசாக ஒரு பையன் மணிவேல் பொண்ணுக்கிட்ட உட்காந்துருக்கான். அவங்களுக்கு பக்கத்திலேயே சிவபாலனோட பையன் புனித்தும் இருக்கான். என்ன நடக்குதுங்க? புனித்துக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண போகிறதா தானே ஊருக்குள்ளே பேச்சா இருந்துச்சு. இது யார் புதுசா என்று அங்கே வந்திருந்த மற்ற ஊர்க்காரர்கள் தங்களுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். ஆமாம், அதனால தானே அந்த புனித் கூட அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தான் என இன்னொருவர் சொல்ல எல்லோரின் கண்களும் அவர்கள் 3 பேர் மேல்தான் இருந்தது. ஆனால் ஹரிஷ் இதை பற்றியெல்லாம் எதுவும் தவறாக நினைக்காததால் அவன் ஷோபா மற்றும் புனித்திடம் சாதாரணமாக சிரித்து பேசி கொண்டிருந்தான். எனக்கு காலையில் உங்கள் 2 பேரையும் அந்த கண்டிஷனில் பார்த்ததை நினச்சா இப்போ கூட சிரிப்பு வருது. ஷோபா சொல்ல, நீ அவசரப்பட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஹரிஷ் வேகமாக அவளுக்கு விளக்கம் அளி. அவருக்கு கிடைத்த தகவல்களின்படி ராஜேஸ்வரன் குடும்பத்தின் வாரிசான ஹரிஷ் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டான். பின்பு சென்னையில் இருக்கும் ஒரு பிசினஸ் குடும்பத்தின் மருமகனானான். ஆனாலும் அவருக்கு இன்னும் சில சந்தேகங்கள் இருந்தது. புனித்துடன் நடந்த ஹெர்பல் மெடிசன் போட்டியின் போது அவன் வெளிப்படுத்திய திறமையை பற்றி அவரும் கேள்விப்பட்டிருந்தார். ஹரிஷ் என்னதான் தன்னை சாதாரணமாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்தாலும் அவனிடம் சில மர்மமான விஷயங்கள் புதைந்திருப்பதை அவர் உணர்ந்தார். தன்னுடைய மகனை நினைத்து இதுவரை அவர் பெருமைப்பட்டிருந்தாலும் ஹரிஷுடன் ஒப்பிடும்போது அவருடைய திறமை ஒன்றுமே இல்லை. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய மனம் தயங்கினாலும் தன் முன்னால் இருந்த யதார்த்தத்தை மறுப்பதற்கு வழியில்லை. ஹரிஷ் இந்த உலகத்திற்கு தெரியாமல் சில விஷயங்களை மறைத்து வைத்திருப்பதாக நினைத்த அவர் அதை தெரிந்து கொள்வதற்காக மணிவேலிடம் பேச்சு கொடுத்தார். முன்பு மணிவேலும் அவரும் நல்ல நண்பர்களாகத்தான் இருந்தனர். ஆனால் புனித் ஷோபாவின் பின்னால் சுற்றத் தொடங்க அவளோ அவனை பிடிக்காமல் விலகிச் சென்றாள். மகளுக்கு பிடிக்காத எதையும் வற்புறுத்த விரும்பாத மணிவேல் புனித்தை சற்று விலகி இருக்க சொன்னார். அதனால் 2 குடும்பத்திற்கும் இடையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத விரிசல் வந்திருந்தது. வெளியில் பார்க்க அவர்கள் சாதாரணமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் இருவருக்கும் சில வருத்தங்கள் இருக்கத்தான் செய்தது. இருந்தாலும் இப்போது பொது இடம் என்பதால் சிவபாலன் மணிவேலிடம் சகஜமாக பேச முயற்சித்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, உனக்கு எப்படி ராஜேஸ்வரன் குடும்பத்தை சேர்ந்த ஹரிஷை தெரியும்? ஏன்னா ராஜேஸ்வரன் ஃபேமிலி ரொம்ப வருஷமாக நியூயார்க்கில் தானே இருக்காங்க, அதான் கேட்டேன் என்று சிவபாலன் கேட்க மணிவேலின் முகம் மாறியது. ஹரிஷோட அப்பா கதிரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். சுருக்கமாக அவரிடமிருந்து பதில் வர, நீ கூட அவனை தத்து பயணம் எடுத்துக்க போகிறதா அன்னைக்கு சென்னையில் என்று மீண்டும் தூண்டிலை வீசினார் சிவபாலன். அவருக்கு எப்படியாவது ஹரிஷை பற்றிய கூடுதல் விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. ஆனால் மணிவேலோ, அது எங்கள் குடும்ப விஷயம், அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற என்று அந்த பேச்சை முடிக்க முயற்சித்தார். எப்படி இருந்தாலும் சிவபாலன் ஹரிஷின் பின்னணியை பற்றி ஆராய்ந்திருப்பார் என்று மணிவேலுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த விஷயங்களை பற்றி இப்படி பொதுவெளியில் பேசுவதை அவர் விரும்பவில்லை. அந்த கோபத்தை அவரிடம் காட்ட நினைத்த மணிவேல், இப்படி ஒரு திறமையான பையனை நான் தத்தெடுக்க போகிறத பார்த்து நீ பொறாமப்படுறியா? என்ன பண்ணுறது, உன் பையனை நீ வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்துக்கு நீ அதைத்தானே செய்ய முடியும் என்று இவ்வளவு நாள் மனதில் இருந்ததை வெளிப்படையாக கூறினார். அதை கேட்டு சிவபாலன் அதிர்ச்சியுடன் தன் நண்பனை பார்த்தார். அதை கேட்டு லேசாக பதட்டமடைந்த சிவபாலன், மணி, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹரிஷ் ரொம்ப டேலண்டான ஆளாக இருக்கிறதுனால சும்மா அவனை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் என்று சொன்னார். இதனால் அந்த டேபிளில் ஒரு மாதிரி அழுத்தம் தோன்ற ஹரிஷ் கூட அது என்னவென்று திரும்பி கவனித்தான். ஹரிஷ் என் ஃபேமிலியில் ஒருத்தன், அவ்வளோதான், அதுக்கு மேலே நீ தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவும் இல்லை என மணிவேல் கோபமாக பதில் சொல்ல, மணி எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற? இன்றைக்கி பிபி டேப்லெட் எதுவும் சாப்பிட மறந்துட்டியா? நான் உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தானே கேட்டேன், அதுக்கே நீ இவ்வளோ கோவப்படுறேன்னு எனக்கு புரியல. சிவபாலன் வெளிப்படையாக கேட்டார்.
மற்றவர்களைப் போல மணிவேல் குடும்பத்தை பார்த்தெல்லாம் அவருக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் அவர் இப்படி பேசுவதை கேட்டு புனித் டென்ஷன் ஆனான். அப்பா, நீங்கள் எதுக்காக அங்கிள் கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? எப்படி இருந்தாலும் நான் ஷோபாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை கெடுத்து விட்டுறாதீங்க என்று பாவமாக கேட்டான். இல்லடா, நான் எதுவும் சொல்லலை, சும்மா என்று சிவபாலன் ஏதோ மறுத்து பேச முயல கை உயர்த்தி அதை தடுத்த மணிவேல், என்கிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? என் தத்து பையனோட பேக்ரவுண்டை பற்றி நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.